கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ. எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ. சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை, சீறி வரும் சிங்கங்களை சிறை பிடித்து கிழித்திடுங்கள். ஆமென். எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ. எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ. எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போதே எரிகோ அவங்களுக்கு தடையாக இருந்தது. அந்த தடைகளை உடைப்பதற்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 7 முறை எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த போது எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக உடைந்து விழுந்ததல்லவா? அதே போல உங்களுக்கு முன்பதாக நீங்கள் தேவனை உண்மையாய் சேவிக்கிறவங்களாக இருந்தா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களாக இருந்தா, சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் உள்ள எரிகோ கோட்டையை உடைக்க இயேசுவால் முடியும். பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாத, மிகுந்த தைரியமாக ஆண்டவரை சேவித்து பார். என்னதான் தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்தெறிவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உள்ள எரிகோ தடைகளை, மதில் போன்ற பிரச்சனைகளை, மோதியடிக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விட்டு அகற்றி உனக்கு நிச்சயமாக அவர் அற்புதம் செய்வார். பிதாவே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்கள் வல்லமையை விளங்க பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாத்ராம் புஸ்தகம் 25லிருந்து 31 வரைக்குள்ள வேத பகுதிகளை நீங்கள் நேரம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதையும், அந்த ஆலயத்தினுடைய அமைப்பை எப்படியெல்லாம் எதெல்லாம் அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஆண்டவர் சீத்தி மரத்தினால் ஒரு மேஜையை உண்டு பண்ணும்படியாக சொல்கிறார். அந்த ஆலயத்திற்குள்ளே அந்த மேஜை வைக்கப்படணும். அந்த மேஜையின் மேலே நித்தமும் என் சன்னதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்தில் அவங்களுக்கு ஆகாரம் இல்லாமல், அவர்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்ததான சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரையும்
அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவையும் கொடுத்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த தேவ சமூகத்தில் வைக்கும்படியான இந்த தேவ சமூகத்து அப்பங்களை எப்படி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அதை மெல்லிய மாவுனால் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை ஆண்டவர் நடத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த அப்பத்தினுடைய அர்த்தம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தேவன் பராமரிக்கிறார் என்பதற்கு இந்த தேவ சமூகத்து அப்பம் நம்மளை ஞாபகப்படுத்துகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகாக அருமையாக போஷிப்பார் என்பது இந்த தேவ சமூகத்து அப்பத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அருமையாக போஜனம் கொடுத்து பாதுகாத்து உங்களை போஷிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்த நாட்களையும் கூட பலவிதமான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் அல்லது இந்த பூமிக்குரிய விதத்தில் போஷிக்கப்படாமல் ஏழ்மையிலையும் கஷ்டத்திலும் இருக்கிறீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக வந்து பாருங்கள். அவர் உங்களை நித்தமும் அருமையாக போஷிப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக நடத்துவார். ரெண்டாவது, அங்கே மேஜையின் மேல் அப்பம் வைக்கப்படணும் என்று ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? இந்த மேஜை எதை குறிக்கிறது என்றால், தேவனோடு கூட உள்ள நம்முடைய நெருக்கமான உறவை நமக்கு இது காண்பிக்கிறது. ஒரு மேஜையில் உட்கார்ந்து அந்த மேஜையில் கொண்டு வந்து ஆகாரத்தை வச்சு அதை சுற்றிலும் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு பெரிய ஐக்கியம் அங்கே உருவாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படித்து பார்த்தீங்கன்னா, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூடயும் போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அது மாதிரி இது ஒரு நெருக்கமான உறவை குறிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கடவுளுக்கு நானும் நீங்களும் தூரமானவர்கள் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரிடத்திற்கு நெருங்கி யார் வேணாலும் வரலாம். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட மனுஷன் வேணாலும் வரலாம். நீங்கள் நெருங்கி அவரிடத்துக்கு போகிறதுனால அவர் தீட்டுப்பட மாட்டார். இன்றைக்கி உலகத்திலலாம் பார்த்திங்கன்னா தெய்வங்கள் அல்லது உலகத்தில் மக்கள் தெய்வங்கள் என்று வழிபடுகிறவங்க அந்த இடத்துக்கு ரொம்ப பரிசுத்தமாக போனால் தான் அந்த தெய்வங்கள் பரிசுத்தமாக இருக்கும். இவங்க அசுத்தத்தோடு போனால் அந்த கடவுள் அசுத்தமாயிரும், அந்த இடம் தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு பாவியாகிய மனுஷனுடைய தீட்டுனால கடவுள் தீட்டுப்பட மாட்டார். காரணம், அவர் எல்லாற்றுக்கும் மேலானவர். அவருடைய பரிசுத்தம் ஒரு மனுஷனால் தீட்டுப்படுகிற அளவுக்கு ரொம்ப குறைந்தது கிடையாது. அவர் பரிசுத்தத்தில் உன்னதம் உள்ள தேவன். நீங்கள் தேவன் அன்றைக்கி நெருங்கி வந்தால் அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ளே வருமே தவிர நம்முடைய பாவம் அவரை பாதிக்காது. நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் நெருங்கி வந்து பாருங்கள், உங்களோடு கூட ஒரு நல்ல உறவை அவர் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 6:35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என கேட்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் இந்த அப்பத்திற்கு நிழலாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தான் இதுக்கான பொருள். அவர் தான் இந்த ஜீவ அப்பம். அவர் ஜீவ அப்பம் நானே அப்படி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அப்பத்தில் யார் புசித்து அதை அந்த பானத்தை யாரெல்லாம் பானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தேவ சமூகத்து அப்பம் என்பது இயேசுவை நமக்கு காண்பிக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்வை வச்சிருக்கிறார். இந்த பூமியில் மட்டும் உங்களை பராமரிக்கிறது இல்லை, உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை பரிசுத்தமாக்கி
உங்களை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியம் அவர் தர. அவர் வல்லவராய் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் இயேசு விசுவாசித்து பாருங்கள். அவர் அன்றைக்கு நெருங்கி நீங்கள் வந்து பாருங்கள். உங்களை பராமரிப்பார், உங்களோடு கூட ரொம்ப ஐக்கியப்படுவார். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடியலை. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அது யார் தர முடியும்? இயேசுவால் மாத்திரம்தான் அந்த நித்திய வாழ்வை நமக்கு தர முடியும். அந்த நித்தியம் சந்தோஷமானது, அது ரொம்ப மனமகிழ்ச்சியானது, அது அதை விவரிக்கவே முடியாத அளவுக்கு மேன்மையானது. இதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்களா? ஒருவேளை அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒரு நித்திய நரகமும் இருக்கிறது. அது கொடூரமான இடம், வேதனை நிறைந்த இடம், கண்ணீர் நிறைந்த இடம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தருகிற நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்க முன் வருவீர்களா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கென்று அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை நீங்கள் பராமரித்து அவங்களோடு கூட ஐக்கியப்பட்டு ஆதரித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.